ஹாய் மை ஃபேமிலிஸ். இந்த விலாக் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கேரளாவுக்கு என்ன சமைச்சிடுது கேரளாவுக்கு நம்ம கிளம்புறது தான் இந்த விலாகில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. நாங்கள் என்னென்ன சேட்டைகள் செஞ்சு கிளம்புறோன்னு சொல்லிட்டு மிஸ் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் தெரியும். நான் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நல்லா தலைக்கு எண்ணெய் வச்சுருக்கேன். கோவிலில் தலைக்கு குளிச்சிக்கலாம் அப்படின்ட்டு. நிரு தங்கம் இப்போ தான் எழுந்திரிச்சு உட்காந்துருக்கான். ரக்ஷு தங்கம் அப்படி தான். ஏன்னா இந்த ஹீட்டில் பெட்டில் தூங்கலாம், கீழே தான் படுத்து தூங்குகிறோம். இப்போ நான் சமைக்க தான் போகிறேன். போயிட்டு சமைச்சிட்டு ஏதாவது எடுத்துகிட்டு போகணும் இல்லையா, சாப்பாடு. காலைல எங்கே சாப்பிட்றோம், மதியம் ட்ரெயினில் போயெல்லாம் சாப்பிட வேணும் இல்லையா, அதனால் ஏதாவது சமைச்சி எடுத்துகிட்டு போகலான்ட்டு. இப்போ வாங்க நம்ம போய் சமைக்கலாம், வீடியோக்குள்ளேயும் போகலாம், ஜாலியாக ஃபன் பண்ணலாம். போயிட்டு ஏன்னா நாங்கள் இப்போலாம் அதே எனக்கு இந்த 10 நாளாக உடம்பு சரியாக போனதுக்கப்புறம் நாங்கள் எந்திரிக்கிறதே 9 மணி 8 மணி 8:30 மணி அந்த ரேஞ்சுக்கு எந்திரிக்கிறோம். இன்றைக்கி தான் அதிசயமாக இந்த டைமுக்கு எழுந்திரிச்சிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம கிச்சனுக்கு போகலாமா? சாப்பாடு சேர்த்து பாசுமதி அரிசி வாங்கிட்டு அது எங்கேயே வைக்கிறது. கவர் வேணுமா? இன்னைக்கு நைட்டு மறந்துட்டேன் பால் மோர் இந்த தயிர் போடுறது. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடகடன்னு பாத்திரத்துலாம் கம்மியாக தான் இருக்குது. எடுத்து கமுத்திட்டு சமைக்கிறதுக்கான வேலையை பார்த்தா தான் அப்புறம் கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம குளிச்சுட்டு கிளம்ப முடியும் 11 மணிக்கு. ஸோ அதனால் இப்போ கடகடன்னு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒர்க்கை. இங்கே பாரு, என்னது இது? ரொம்ப வேக்காடாக இருக்குது. இன்னும் அடுப்பே பற்ற வைக்கல. கொஞ்சம் நல்லா தெரியுது. சரி, இன்னைக்கு இங்கே குளிச்சிடலாம் போலயே. ஆமா, இங்க குளிச்சா நல்லா சோப்பு வாசம் வராது, வேறு நாட்டுல வரும். பரவாயில்லையா? சரி, நீ குளிச்சுட்டு குளிச்சுக்கிட்டே நாங்கள் போய் ரெடியாக வரோம். சரி, எனக்கு ஒரு உதவி. போய் கொத்தமல்லி மட்டும் ஒரு 5 ரூபாய்க்கு வாங்கிப்பேன். சரி, பாரு. ஷாம்பும் பத்தாது, 3 முறை நமக்கு ஷாம்பு வாங்கிட்டு. நான் கடைக்கு போகிறேன். என்னதான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்க? என்ன சமைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா, ஆனியன் வெட்டியிருக்கேன், அப்புறம் தக்காளி வெட்டியிருக்கேன், அப்புறம் தயிர் பச்சடிக்கு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். அதுவும் ஆனியன் தானே, ஆனியன் வெட்டி வச்சுருக்கேன். அந்த பக்கம் முட்டை வெந்துட்டுருக்கு. 6 சாப்பாடு பார்சலா. இந்த பக்கம் முட்டை வெந்துட்டுருக்கு. ஒரு பக்கம் அப்படியே ஃப்ரிட்ஜி க்ளீன் பண்ணி, ஏன்னா தக்காளி பாக்ஸ் எல்லாம் கழுவிட்டேன். அப்படியே கழுவி வச்சுட்டு போயிட்டுன்னா அப்புறம் எல்லாம் வாங்கிக்கலாம். சரிம்மா, க்ளீன் பண்ணி எடுத்துட்டு போகலாம். கொஞ்சம் டக்குன்னு இருந்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிட்டு க்ளீன் பண்ணிட்டு. நான் போயிட்டுறேன். சொல்லலாம். என்ன பண்ணுற? இந்த தயிர் அடையில எடுத்து வச்சிடல, அது வெண்ணெய் எடுத்து வச்சிடலாம். அந்த ஊருக்கு போயிட்டு வர வரைக்கும் அப்படியே ஃப்ரிட்ஜில் கிடக்கும். வெண்ணெய் எடுத்து வச்சுட்டு போனோம்னா காய்ச்சிக்கலாம். ஐயா, என்ன ஒரு என்னடாச்சு? மூடி திறந்து என்னவா பிரச்சனை? பாக்ஸ் வெள்ளடு முடியல. 2 நிமிஷம் பட்டன் அழுத்தி விட்டு அப்பதான் எடுக்க முடியும். நான் என்ன பண்ண முடியும்? என்னால எடுக்க முடியல, வலிக்குது கை. செஞ்சிட்டியா? தக்காளி சாதமா? ஏண்டா இல்லை, கேட்டேன். வெஜிடபிள் சாதம்னா எங்கள் அப்பா இல்லை, தக்காளி சாதம் தான் வேணும்ன்றுச்சு. ஓகே, ஏதோ ஒன்று. நான் அவங்கக்கிட்ட சொல்லவே இல்லை. வெஜிடபிள் சாதம் தான் ஒன்று வேணும் அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க ஆசையை காட்டிட்டு நீ இப்படி இருக்கிற. ஆமாம், நான் என்ன பண்ணிட்டோம்?
சரி பார்த்துக்கலாம். சரி பண்ணு. அவங்களுக்கு கால் பண்ணு. சமையல் எல்லாம் முடிச்சுட்டு போல. அவங்க எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்படியே அடுப்பு க்ளீன் பண்ணிட்டேன். இந்த ஸ்டாண்டையும் பர்னரையும் கழுவி வச்சுட்டு போகலாம். சரி சரிம்மா. ஓப்பன் பண்ணி போது நல்லா ஓப்பன் பண்ணிட்டு அடுப்புல அப்படியே இறக்கி வச்சுட்டேன். அதேந்திர பாகுபலி கரண்டி கொட்டுது. கரண்டி விடுது. சுடுது. சரி நான் போய் வீடு கூட்டிகிட்டு வரேன். என்ன பண்ணுற? பாத்திரம் விளக்க கொடுத்தனால அடியில் போட்டு வச்சுருந்தேன். சரி இன்னைக்கு ஊருக்கு போகிறோமா, அதனால அதில் வேலையை கமிட்டிட்டு போயிட்டோம்னா அப்படியே இருக்கும். சாப்பாடு தம் அடிச்சிட்டேன். நல்லா குளிச்சுட்டு போலையே. ஆமாம், வெயில் சரியான வெயில். இப்போ வந்து சாப்பாடு பேக் பண்ணிடல கை கழுவிட்டு. சரிம்மா நீ பேக் பண்ண, நான் போய் குளிச்சுட்டு வரேன். கூடாது சொல்கிறது. சரி கோவிக்கெல்லாம் இல்லை இங்கே பார். ரெடி ஆகிட்டியா? ரெடி ஆகிட்டேன். இன்னைக்கு என் மோதில் 1000 வாட்ஸ் பல்ப் தெரியுது. அது எதுக்குன்னு நான் காட்டுறேன். கொஞ்சம் பேக் சைடு போவ கட்டடி பண்ணி இருக்கிறேன். இருட்டா இல்லை? இல்லை. அட வந்துருச்சு, நான் போடுறா போனியே. சரி நான் போயிட்டேன். நீ ஆஃப் பண்ணு. ஆன் பண்ணு. திரும்பு. வராது, அவளுக்கு கொடுத்துட்டேன். நீ கேமரா கொடு. நீ எடுத்த ஷேக் ஆகுது, நிறைய கமெண்ட் வருது. ஆஃப் பண்ணு. நான் சமைச்சிட்டு கிச்சன் எல்லாம் கிளிஸ்ட். சரி அதை ஆஃப் பண்ணிக்கிறேன். கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம் கழுவிட்டு நான் வந்து குளிச்சுட்டு நானே ரெடி ஆகிட்டேன். மேடம்க்கு வந்து நான் தலை சீவி விட்டு நான் பூ வைக்கணுந்திரிங்க ஸ்டாண்டப். இதுதான் நான் வந்து கேரளா போகிறதுக்காக போட்டிருக்கேன். நம்ம நிரு வந்து ஆசைப்பட்ட மாதிரியே நல்லா நெருக்கமாக பூ கட்டி அவன் வந்து இப்படி கேட்டேன், எனக்கு இந்த மாதிரி பூ வச்சு விடுமா, நான் வந்து பிரதிகாக்காவை வெறுப்பேற்றணுமா அப்படின்னா 2 முழம் பூ அவனுக்கு வச்சு விட்டேன். நாங்கள்லாம் 1 முழத்துக்கு கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கோம். அப்புறம் என் ஃப்ரெண்டு வராங்க இல்லையா, ஸோ நானும் வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு நேரத்துக்குள்ளே இழுத்துட்டு வந்துடும். என் முடி நீளத்துக்கு இருக்கு பூவு. அவங்களுக்கு இருக்கிற முடிக்கு அவங்களுக்கு வச்சுருக்கேன். அவங்களுக்கு எவ்வளோ பூட வச்சுருக்கேன், அவங்களுக்கு 1 முழம் பூ வச்சுருக்கேன். வாங்க அதையும் பார்க்கலாம். இப்போ இந்த தலைமுடியாக கிடக்கு, அதை கூட்டிகிட்டு வா, நான் கிச்சன் போய்ட்றேன். ஆமாம். பார்த்திங்கன்னா நம்ம கிச்சன் வந்துட்டோம். கிச்சன் வந்துட்டு சிங்கெல்லாம் விலை கழுவிட்டு எல்லாம் பண்ணியாச்சு. அடுப்பும் எல்லாம் ஃபுல்லாக தொடச்சிட்டு விளக்கியாச்சு. இது வந்து தம் போட்டது. பாத்திரம் விளக்கில் வந்து கேஸை இந்த கரண்ட் அடுப்பு ஒயரெல்லாம் பிடுங்கி வச்சிட்டேன். ஃப்ரிட்ஜு ட்ரம்மெல்லாம் அந்த பாக்ஸ் எல்லாம் கழுவிட்டு, ஏன்னா ஃப்ரிட்ஜில் ஒன்றும் இல்லை. சிலிண்டரும் அடியில் ஆஃப் பண்ணியாச்சு. ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு பூ வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளார வச்சுருக்கேன். என் மாவு வந்து என்ன சொன்னான்னா, அவங்களுக்கு கம்மியாக கொடுத்து அவங்க கோவப்பட மாட்டாங்களா, வருத்தப்பட மாட்டாங்கன்னு. ஸோ அவங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ பூ வச்சுருக்கேன்னு. ஸோ அவங்களுக்கு வந்து முடி கம்மி தான். அவங்களுக்கு ஒரு 3/4 முழத்துக்கு பக்கமாக இருக்குது. 1 முழம்னு சொல்ல முடியாது, 3/4 முழத்துக்கு பக்கமாக இருக்குது. பூ வந்துட்டு போவையில் எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு சின்ன வேலை இருக்குது. ஃப்ரிட்ஜில் ஒன்றும் இல்லை. ஃப்ரிட்ஜை வந்து 3ல் வச்சிட்டேன். ஆன்லேயே இருக்கட்டும், ஏன்னா லாஸ்ட் டைம் போகும்போதே சொல்லியிருந்தாங்க எல்லோரும், ஃப்ரிட்ஜெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு போகாதீங்கக்கா அப்படின்ட்டு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பேக் ரெடி, சாப்பாடும் ரெடி. இதெல்லாம் வந்து கவரில் பேக் பண்ணி வைக்கணும். இது இப்போ சாப்பிட்றதுக்கு அவனுங்களுக்கு கூட்டி விட்டால் வேலை முடிஞ்சிடும். ஆமாண்டா சாப்பிடணும். ஸோ நம்ம ரெடி ஆகிட்டு பார்ப்போம். நான் ஃபேஸ் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் ரெடி ஆகிட்டே, நானும் மல்லிப்பூ வச்சுட்டேன், கிளம்பிட்டேன். ஆனால் ஈரத்தலையாக இருக்குது. பரவாயில்ல, ஓகே. சாமிக்கும் பூ வச்சாச்சு. நௌஃபியாவுக்கு தீனி மாற்றி தண்ணி வச்சுட்டு கிளம்ப வேண்டியதான். முன்னாடி நம்ம டிவியோட ஒயரெல்லாம் பிடுங்கிட்டு போயிடலாம். நமக்கு வந்து நேரம் சரியில்லை, ஏதாவது ஒன்று நடக்கும். பார்த்தா டிவியெல்லாம் வேலை பார்த்தா ஏறாச்சு. நல்லா அதை ஆஃப் பண்ணியாச்சு. ஃப்ரிட்ஜ் மட்டும் ஆனில் இருக்க, கேஸ் அடுப்புலேருந்து எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ இவருக்கு மட்டும் தீனி மாற்றிட்டா
ஒரு வேலை முடிஞ்சது வரேன்டா தங்க. நான் கொஞ்சம் அதிகமா போட்டு வச்சுட்டு வா. நீ போங்கடி, எனக்கு சந்தோஷமா இருக்கும்டி. பண்ணுங்க பண்ணுங்க. அதான் ஒண்ணுமே பண்ணல. வேணா எடுத்து போட்டு வெயி. ட்ரெயின்ல போமா வேணா கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஓய் எல்லாத்தோட போட்டுக்கலாம். எனக்கு வேணாப்பா, இதுவே காது வலி. எங்க அண்ணனை பார்க்கலாம் ஒன்றும் இல்லை, கொண்டு போய் நான் வந்துட்டு கன் ஷூட் பண்ணிட்டு வந்துருவேன். எங்க அண்ணனை பாக்குறதுக்காக உனக்கு காது குத்துறாங்க. ஆசை உனக்கு. எனக்கு அதான் நீ தானே கேட்ட தோடெல்லாம் கட்டிட்டு சொல்லிட்டு இருந்த மச்சத்தை லைட்டா டார்க் பண்ணிருக்காங்க. இல்லப்பா, வலிக்குது வலிக்குதுங்கிறீல்ல கோல். அது இந்த தோட்டை தவிர அவ வேற எந்த தோடு போட்டா வலிக்குதுங்கிறா. ஆனா எல்லாமே ஆட்டும் போது வலி உயிர் போகுது எனக்கு. அதை விட பெருசா போட நானே ஒன்னும் சொல்றது இல்ல. கூட பெருசா போட்டாலும் நீ வந்து இப்படி வச்சிருவேன். நானு இன்னும் ஒரு வாரத்துக்கு தான் போட்டுருக்கேன். எங்க அம்மா ரூல்ஸ். அது போற எனக்கு என்ன கஷ்டம்னால வருஷ கணக்கா போட்டிருந்தேன் காதுலயே. எனக்கு வலிக்குது. உனக்கு எல்லாமே வலிக்கும். நீ திமில தோடு மாத்தணும், நீ எடுக்கவே இல்லை, சீட்டிங் பண்ணிட்டா. கொழுப்புடி உனக்கு, அத்தனை கொழுப்பு. எடுத்துக்கிறேன். கிளம்பி விட்டோம். எவ்வளோ அழகாக ரெடியான என்ன எங்கள் அம்மா வண்டியில் கூப்பிட்டு போய் இவ்வளோ இது பண்ணிட்டாங்க. ஏம்மா தண்ணி குடிங்க, கிளம்பலாம். ஓகே, ஜங்ஷன் போய் பார்க்கலாம். பேக் அந்த பேக் எங்க? ட்ராவல் பேக் வெளில வச்சிட்டேன். சரி, ஓகே. போலாம் 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 போலாம். இப்படிக்கா போனா எங்க ஸ்கூல், இப்படிக்கா போனா ஜங்ஷன். ஏமா இப்படி போனா எங்க ஸ்கூல், இப்படி வந்தா எங்க ஊர் ஜங்ஷன். இங்கதான் வண்டி நிக்க போகுது. நாங்கள் இப்போ வந்து ஜங்ஷன் வந்துட்டோம். ஹாய் தங்க, ஹாய் சொல்லுங்க என்னோட யூடியூப் சேனலுக்கு. ஹாய், இதான் என் ஃப்ரெண்டு ஃபேமிலி. அது வந்து பெரிய பையன், அவங்க வந்து சின்ன பையன். நாங்கள் இப்போ வந்து ஜங்ஷன் வந்தாச்சு. கொஞ்சம் ஷேக் ஆச்சுன்னா மன்னிச்சிடுங்க. வந்து கோயம்புத்தூர் ஜங்ஷன் வந்துட்டோம். அக்கா தங்கச்சி மடியில ஏறி உட்கார வச்சிருக்காங்க பாத்தீங்களா? அக்கா தங்கச்சி பாண்டிங் நீங்க எல்லாம் கேட்டீங்கல்ல, பாத்துக்கங்க. சாகசம் காட்டுறாரு விஷால். விஷாலுக்கு ஓட்டு போடுங்கப்பா. ஓரளவுக்கு நாங்க இப்பதான் இடம் செட்டில் ஆயிட்டோம். செட் ஆயாச்சு, இடம் செட் ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் இடம் கிடைச்சிருச்சு. விண்டோ சீட் யாருக்கும் இல்ல. விண்டோ சீட் எங்க யாருக்குமே விண்டோ சீட் இல்ல. கிளாரிட்டி பரவாயில்ல. இப்ப இருந்தாலும் ஏன்னா வெயில் ஆனால் போட்டு கொளுத்தி எடுக்குது. இந்த பக்கம் எடுக்குது, இந்த பக்கம் எடுக்குது. இல்ல நல்லா இருக்கு. சாப்பிடும் போது பார்க்கலாம். இப்போ மதிய சாப்பாடு ரெடி, வாங்க சாப்பிடலாம். டைம் என்ன? என்னங்க கரெக்டான கலர் தான் போது. ஐயோ நசிங்கிடுச்சு. அது எங்களுக்கு கலர் வேற. நாங்க கம்மியா போட்டு எடுத்து வந்திருக்கோம். எங்களுக்கு சொன்னாங்க கம்மியா இருக்கிறது எங்களுக்கு. என்னன்னா சாப்பிட்டு இந்த கவருக்குள்ளே போட்டு தூக்கி போட்டலாம். என்னோடது அப்படி இருக்கு. அவங்களோட அந்த டபுள் பண்றதுக்கு அந்த ரெண்டு ரெட். அந்த கேப்ல போய் இந்த கவர் போடு. இத முதல்ல நீங்க ஹீல் பண்ணனும், அப்புறம் தான் அதை எடுக்க முடியும். இது சாப்பிடுறேன். இது எனக்கு தெரிஞ்ச அம்மா வந்து நினைக்கிறேன். தெரியுங்க என்னன்னு ஏன்னா குண்டா கண்டிஷன். அப்ப நீங்க அப்படிதான் இல்ல மொட்டை இருந்தா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கும். இதெல்லாம் மொட்டை இல்ல அடியில. இப்ப எங்களோட நம்ம எல்லாம் சேர்ந்து ஒண்ணா கேரளா போறப்ப உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. பண்றோம் எல்லாத்தையும் குடிச்சு கலாய்க்கிறோம். எல்லாத்தையும்
கட்டி பிடிச்சி கலாய்க்கிறா. நல்லா இருக்கா? நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பிளான் பண்ணிடலாமா? பண்ணிடுவோம். அவங்க வந்துட்டு அவரு கேம் விளையாண்டுட்டு ஏதோ கதை கேட்டுட்டு இருக்காரு. நம்ம சின்ன ஆள் மாதிரி, நம்ம பெரிய ஆளுக்கு வந்து அவங்க தோழனா ஃபோன் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் என் ஃப்ரெண்டு தான் சொல்லணும். உங்களுக்கு எப்படி இருக்கு டிராவல்? 2 ஃபேமிலி சேர்ந்து போறது நல்லா இருக்கா? ஹாப்பியா இருக்கா? எனக்கு ஜாலியா இருக்கு. எனக்கு அதான் ஜாலியா இருக்கு. நான் எனக்கு லாங் ட்ரிப் போடலாம். தங்கா நீங்க என்ன பண்றீங்க? அந்த தங்க தொங்கி போச்சு. வேணாம் கார்ப்பரேட் கிளைம் வந்துச்சுன்னா சேனல் போயிடும். வேண்டாம். ஓகே, இப்போ நம்ம செல்ஃபில எடுத்துலாம். எப்படி நல்லா இருக்குல்ல? ஜங்ஷன்ல போயிட்டு மறுபடியும் பண்ணிடுவோம். ஏர்போர்ட் வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு முன்னாடியே நாங்கள் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் வந்துட்டு நாங்கள் வீடியோ எடுக்க முடியல. எடுத்துட்டோம், ஆனால் அது இதுக்கப்புறம் தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஏதோ வந்துருச்சு பாருங்கள் ஏர்போர்ட் வீடியோ. அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் திருச்சூர் வரும்போதே ஏர்போர்ட் வந்துருச்சு சொல்லிட்டு எதுனா நல்லா ஃபன் பண்ணோம். அந்த இடத்துல வந்து சாங் ஓடிட்டு இருந்தனால நான் இப்போ வந்து வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இதுதான் நாங்கள் வந்து ஆழ்வாய் இறங்க போகிறோம். ஸோ செம்ம ஹாப்பி. மாமா பொண்ணு வீட்டுக்கு வந்தாச்சு. நான் அத்தை பொண்ணுன்னு சொன்னது தப்பு. மாமா பொண்ணு வீட்டுக்கு. ஸோ இது எல்லாமே ஏர்போர்ட். இது வந்து நைட்டில் போய் பார்த்தோன்னா அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்துட்டு இப்போ இன்றைக்கி காலையில் டைமில் வந்தனால இப்போது வந்து பெருசாக அப்படி ஒன்றும் இல்லை. இங்கே வெயில் பயங்கரமாக இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் எப்படி வெயில் இருக்கோ அதே சேம் தான் இங்கேயும் பயங்கர வெயில். ஸோ நல்லா போய்கிட்டு இருக்கு. நாங்களும் அவ்வளோதான் வந்துட்டு இப்போ இறங்க போகிறோம். ஸோ செம்மையாக இருக்குது. இவங்ககிட்டலாம் கேட்டு இவங்கெல்லாம் பாட்டு போட்டு பயங்கரமாக வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கும் ஹாப்பியாக இருந்துச்சு. இன்றைக்கி நாங்கள் கேரளா வந்து ஒரு டயர்னஸே தெரியாத அளவுக்கு எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி, அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. சூப்பராக வந்து சேர்ந்துட்டோம். ஆமாங்கண்ணா, அவ்வளோதான் இறங்க போகிறேன். இது இறங்கலாம். கேரளா வந்தாச்சு. என்னடா இப்படி இருக்கு? கிளார் அடிக்குது. என் தோழி நடக்க முடியாம நடந்த வந்தாச்சு கேரளா. நாங்க எல்லாம் வந்துட்டோம். இங்க பாருங்க, இங்க கூப்பிடுறோம். கொழுப்பு பாருங்க. நீ முன்னாடி போனாலே போதும். நீ ஆமா, அடுத்து இன்னொரு பைல்வான் போறாரு. அடுத்து இன்னொரு பைல்வான் போறாரு. தண்ணி தான் அம்மா வாங்க போயிருக்காங்க, தெரியல. வாங்கலாம், வா. அதான் பர்சடு அங்க போ, வாங்கலாம். தங்கம் பர்ஸ் எடுத்து தண்ணி வாங்கடாமா. ஓகே, டன். கேமராமேன் நான் தான். அவங்க 3 பேர் தான் இப்போ வந்து ஆக்டர். 3 பேருங்கிற 5 பேரும். ஒரு வெளியே வந்தாச்சுப்பா. அதான் பாரு, எனக்கு யோசிக்கவே இல்லடா. ஆமா, நல்ல வேலை நான் அதை மறந்துட்டேன் கடைசி நிமிஷத்துல. இழுக்கிறான். பார்த்து பார்த்து நாளைக்கு
இப்பலாம் கொஞ்சம் காத்தோட்டமா வெளில போனாங்க. பாத்துக்கங்க, அவங்களுக்கு வேர்க்குதாமா. ஐயோ இருட்டா இருக்கு. அது சும்மா கை வீசிட்டு போக முடியுமா? அப்படியே இங்க போவாங்க, போயிட்டு ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கிட்டு போகலாம். பாப்பா வீட்டில் இருக்கா ஒருத்தி. எங்க அவங்க வீட்டில் ஒரு பாப்பா இருக்கா. இந்த கடையில் ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி. எங்க போய் பஸ் ஏறணும்? பஸ் ஸ்டாண்டு போய் ஸ்டாண்டுக்கு போகணுமா? நீங்களும் அங்கே தானே? தப்பி திரும்ப இருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய கார்னர் எனக்கு பட்டர்ஸ்காட்ச் பா சொல்லியா. அதே மாதிரி அந்த சைடு தான் கொஞ்சம் வெயில் அதிகமாக அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த மரம் கடையில் வந்து எல்லாம் வெயில் இல்லாத மாதிரி இருக்கும். வந்த உடனே ஐஸ்கிரீம் 4 பேரும். ஏண்டா அப்படிதானே? ஆல்வா வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க. அவருக்கு வெக்க வந்துருச்சு. இப்போ நம்ம செல்ஃபி கேமரா வச்சுக்கலாம். அப்படியே ஆலுவா ரயில்வே ஸ்டேஷன் காமிச்சா. ஆல்வா ரயில்வே ஸ்டேஷன் பார்த்துக்கங்க. ஏன்டா ஷேக் பண்ற? இங்கே தான் நாங்கள் வந்து உப்பு சோடா குடித்தோம். செம்மையாக இருந்துச்சு. ஆனால் ஃபோன் எடுத்துகிட்டு போகல வீடியோ எடுக்க. நெக்ஸ்ட்டு நான் மறுபடியும் குடிக்கும் போது நான் வீடியோலாம் போடுறேன். செம்மையாக இருக்குது. எத்தனை பேர் அதை ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. இப்போ நாங்கள் ஆல்வா ஜங்ஷனில் இருந்துட்டு பஸ் ஸ்டாப் போகிறோம். நான் வந்துடுறேன். என் ஃப்ரெண்டு வந்து நிறையா லக்கேஜ் எடுத்துகிட்டு வந்தனால ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கா. நீ முன்னாடி போ சாமி. நாங்கள் ஏற வேண்டிய பஸ் வந்து பஸ் ஸ்டாப்பில் போயிடுச்சு. பஸ் ஸ்டாண்ட் இதுதான் ஆல்வா பஸ் ஸ்டாண்ட். ஆமாத்தாங்க, அப்போ வேலை பார்த்தாங்க. நாங்கள் வந்துட்டோம். பொதியில் வந்து இறங்கியாச்சு. இதில் வேற 2 பேரும் என்னை கிண்டல் பண்ணிகிட்டே வர்றாங்க. அம்மா ஸ்டாப் தெரியுமா தெரியுமா அப்படின்னு. அப்படி தானே? அப்படி தானே? யாருக்காவது தமிழ் தெரியுமா, யாருக்காவது தமிழ் தெரியுமான்னுட்டே வருது. அப்படியே நடந்து போகிற தூரம் தான், பக்கம்தான். வந்தாச்சு. அக்காவோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு தான் தெரியல. ஆனால் நாங்கள் ஆல்வா வந்து நீ கூட இந்தா குண்டுமணி பாருங்க ரோட்ல. அத்தையோட லைவ் ரியாக்ஷனை நான் கேப்சர் பண்ணுவேன். ஏன் என்னப்பா இவ்வளோ குண்டாயிட்டுன்னு தான் கேட்கு. இந்த 2 வருஷத்துல எதுக்கு இவ்வளோ குண்டாருன்னு நடுவில் வந்து பார்த்தாங்கல்லம்மா. வந்து பார்த்தாங்க தாங்க. செப்டம்பர்லையா? அக்டோபர் தந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. அத்தையோட லைவ் ரியாக்ஷன் பார்க்கலாம். அம்மா ரோடு ரொம்ப ஹைட்டாக இருக்குமா. ஏய் கீழே கீழே பேக் விட்டுறாத.
தமிழ்நாடு மாதிரிலாம் இல்லைங்க. எல்லாம் நம்மளையே இதுதான் பார்த்துட்டு இதுதான் இதுதான் இந்த வீட்டுக்கு பக்கத்துல. ஏதோ இங்க டிஃப்ரெண்டா இருக்குமா? இது இப்போ புதுசா வந்திருக்கும் போல. இந்த இது தானே, அதுதான் டிஃப்ரெண்டா இருக்கு. இது கொஞ்ச நேரம் கட் பண்ணி வச்சுட்டு எங்கம்மா போகுது? இதுக்குள்ளேயும் இல்லையா? ஏய் எங்கேயா மறந்து போச்சு. வரணும். இடம் ஞாபகம் இருக்கானா கரெக்டாக ஞாபகம் இல்லை. அமுல் அமுல் ஃபேக்ட்ரி, ஐஸ்கிரீம் ஃபேக்ட்ரி. எங்கள் அண்ணன் உயிரோடு இருக்கும்போது இந்த ஃபேக்ட்ரியில் தான் எங்களுக்குலாம் போட்டு தாக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு தருவாங்க. நீ போ. ஏ பாப்பா நீ நின்று லைவ் ரியாக்ஷன் கேப்சர் பண்ணணும். நீ நின்று சொல்லிட்டோம். சர்ப்ரைஸாக வந்தால் தான் ரியாக்ஷன் அதிகமாக இருக்கும். சொல்லிட்டுனா ரியாக்ஷன் கம்மியாக தான் இருக்கும். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. லைவ் ரியாக்ஷன் கேப்சர் பண்ணலான்னு வந்தேன். பேசணும். நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு சேஃபாக. பக்கத்தில் இருக்கிறது அத்தை, எங்கள் தாய் மாமா ஒய்ஃபு. இது வந்து அண்ணா, அக்கா, தாய் மாமா, மருமகள். இந்த பக்கம் அவங்க ஃபேமிலி ஃபோட்டோ இருக்குது. ஓகே, அதில் பேபி சித்தி தானே? பேபி அத்தை காணோம். பேபி அத்தை ரேவதி தான் சுற்றி வரும். பேபி அத்தை தான் காணோம்.